அதாவது நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஎஸ்ஆர் 2018க்கும் டிஎஸ்ஆர் 2022க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த டிஎஸ்ஆர் 2022 வந்திருக்கு. அதாவது டெல்லி ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸு இஎன்டம், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல். அது வந்து 2022 வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஒர்க்கில் எஸ்டிமேட் எடுக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பேசிக்காக எடுக்கிற ரேட்ஸ் எல்லாம் டிஎஸ்ஆர் ரேட்டாக இருக்கும். அது டிஎஸ்ஆர் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா டெல்லி ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸு. அதாவது டெல்லியில் உள்ள ரேட்டை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரேட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஐட்டத்துக்கும். ஆக்சுவலி இந்த டிஎஸ்ஆரோட இன்ட்ரடக்ஷன் பேஜஸ்லேயே வந்து சொல்கிறாங்க. அதாவது டைரக்டர் ஜென்ரல் அவரோட நோட்லாம் இருக்குது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 18லேருந்து 2022 ஆகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதாவது லேட்டஸ்ட்டு ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு, லேபர் அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நமக்கு வந்து பிஎல்டிசி ஃபேன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்ரைசர் சிஸ்டம் வந்திருக்கு, ஸ்ப்ரிங்க்லர் அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல் அவங்களோட நோட்லேயும் அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஃபியூ ஐட்டம்ஸ், டக்டிங், ஏச்சு, ப்ளம்பிங் ஐட்டம்ஸு, ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் ஃபயர் அலாரம், பிஎல்டிசி ஃபேன்ஸு, இந்த ரேட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட அதாவது நமக்கு 2018 டிஎஸ்ஆரில் நமக்கு எத்தனை சப்பெட் இருந்துச்சுன்னா ஒரு 17 சப்பெட் தான் இருக்குது. ஓகே, ஆனால் 2022 டிஎஸ்ஆரில் நமக்கு வந்து ஒரு 19 சப்பெட் வந்துடுச்சு. அப்போ என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி அந்த 17 சப்பெட்டு பழைய சப்பெட்டு தான். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெட்ரைசர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமும் பிஎல்டிசி ஃபேனும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அது இல்லாமல் உள்ளேயுமே கொஞ்சம் புது ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வர்ற வீடியோஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம்.